ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் வணிகராக இருக்கீங்க அப்படின்னா தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழகத்தில் நீங்கள் வணிகமாக நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, வாணிபம் செய்கிறீங்க, வணிகராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு வணிகர் நலவாரியம் அப்படின்ற சார்பில் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள், நலத்திட்டங்கள் பற்றி நிறையா கொடுத்துருக்காங்க. என்னமான பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா, ஸோ இந்த நலவாரியத்தில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கார்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் குடும்ப நல உதவியாக 3 லட்ச ரூபாய் உங்களுக்கு வழங்குறாங்க. மருத்துவ உதவியாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. இதய மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு 50,000 ரூபாய், ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் டயாலிசிஸ் போன்றதுக்கு 15,000 ரூபாய், ஆஞ்சோ அந்த மாதிரி அதுக்கு 25 ரூபாய் கொடுக்குறாங்க. கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப், உங்கள் பசங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பாக கல்லூரி கல்விக்கு 5,000 ரூபாய், தொழிற்கல்விக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. விளையாட்டு போட்டியில் இருக்கீங்க, உலக அளவில் இருக்கீங்கன்னா 25,000 ரூபாய், தேசிய அளவில் 10,000 ரூபாய், மாநில அளவில் இருக்கீங்கன்னா 5,000 ரூபாய், மாவட்ட அளவில் 3,000 ரூபாய், தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நலிவுற்ற வணிகளுக்கு நிதி உதவியாக 10,000 ரூபாய் வழங்குறாங்க. சிறப்பான மாணவர், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கிறீங்க, செகண்ட் இடம் பிடிக்கிறீங்க, தேர்ட் இடம் பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்கள் பசங்களுக்கு ஏதாச்சும் திருமணம் நடைபெறுது அப்படின்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய் திருமண நிதி உதவியாக வழங்குறாங்க. விபத்து கால உதவித்தொகையாக 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த பெனிஃபிட்லாம் அடையணும் அப்படின்னா தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தில் நீங்கள் இணையங்க, அதுக்கு ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இணைய வழியில் உறுப்பினர் சேர்க்கணும். இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். டேரெக்டாக நீங்கள் சைன்அப் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் சைன்அப் கொடுத்துட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸும் தெளிவாக வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி வணிகர் நல வாரியத்துக்கு நீங்கள் பார்த்தா பதிவு பண்ண பாருங்கள். தமிழக அரசு இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 1/6/2025 30/11/2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் கட்டணம் 500 ரூபாய் செலுத்தாமலே இலவசமாக நீங்கள் நலவாரியத்தில் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 500 ரூபாய் ஆன்லைன் மூலமாக ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் நலவாரியம் புதுசாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக பண்ணிக்கலாங்க. ஸோ 30/11/2025 அதுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இந்த வணிக நல வாரியத்துக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ தேவை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது குறித்து நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தா தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.